6th questionல third question A union B cross C is equal to A cross C union B cross C. இது வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் LH எடுத்துக்கலாம். LHS A union B cross C. ஃபஸ்ட்டு A union B ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ A 0,1 union B 2 3 4. Now A union B is equal to union means ரெண்டில் இருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸு சேர்த்து எழுதிடணும். 0 1 2 3, 4. Now A union B cross C ஃபைண்ட் பண்ணலாம். A union B 0 1 2 3 4 cross C 3, 5. இப்போ A union B cross C ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் சேர்த்து இது மாதிரி ஆர்டர்ட் பெயர்ஸாக எழுதணும். தென் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட். தென் இங்கே எலமெண்ட்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 3, தென் 1, 5. நெக்ஸ்ட் 2, 3, 2, 5. தென் 3, 3, 3, 5. Then 4, 4, 3, 4, 5. This is LHS. Now RHS. A cross C union B cross C. First A cross C find பண்ணலாம். அதுக்கு A 0,1 cross C 3, 5. A cross C. First element 0, இங்கே first element 3. Then first element 3, இங்கே second element 5. Now take second element 1, 3. Then 1, 5. Now B cross C. B 2, 3, 4. Cross C 3, 5. B cross C. First element 2, inga first element 3. Then first element, inga second element. Inga elements finished. So we have to take second element 3, 3. 3, 5. Now 4, 3, 4, 5. Now A cross C union B cross C. First A cross C போட்டுக்கலாம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. Union B cross C 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. Now A cross C union B cross C is equal to ரெண்டுத்தில் இருக்கிறதையும் சேர்த்துட்டு எழுதிடணும். A cross C union B cross C ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். 0, 3, 0, 5,
1,3 1,5 இங்கே பாருங்கள் யூனியன் இதெல்லாம் கூட சேர்த்து எழுதிடணும் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஸோ இது RHS 1 2 3 4 5 6 7 8 9 10 சேம் LHSல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 சேம் ஆர்டர் பேர்ஸ் இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் LHS is equal to RHS therefore A union B cross C is equal to A cross C union B cross C is verified.